டான் டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். அந்த மனித வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் போல ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் நேரானதும் எதிரானதும் விளைவுகள் காணப்படுகின்றன. அப்போ இந்த வகையில் மனித வாழ்க்கையில் மிக முக்கியமானது முன்பள்ளியில் இருந்து பல்கலைக்கழக கல்வி, தொழிற்கல்வி, குடும்ப வாழ்க்கைக்கு மிக அவசியமானது குழுவாக செயற்படுதல். ஆக குழு உளவியல், குழு ஆலோசனை வழிகாட்டல் தான் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு கூறாக காணப்படுகிறது. ஆக இந்த குழுவில் மைனஸ் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, குழுவாக செயற்படுகின்ற பொழுது அதை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஆக குழு வேலைகளில் ஈடுபடாமல் இருப்பார்கள். குடும்பத்திலேயோ குழுவாக செயற்படுறதிலேயோ வேலை செய்கிற இடத்திலேயோ. அடுத்தது, குழு அங்கத்தவர்களிடையே ஒற்றுமை இல்லை. பாருங்க, எங்களோட அரசியலில், எங்களோட நிறுவனங்களில் ஒற்றுமை இல்லை. ஒருத்தர் தாக்குறது, பப்ளிக்கில் தாக்குறது, பொதுவில் தாக்குறது, ஒளிச்சிருந்து தாக்குறது, அது ஒரு நல்ல நிலை இல்லை. தனிப்பட்ட முறையிலையும் தாக்குதல். அப்போ ஒரு பொருத்தமான கலந்துரையாடல் இல்லை. ஒரு ஆள் மட்டும் அதை சொல்லிப்போட்டா முடிவெடுத்துட்டு போகிறது, எல்லாரையும் கதைக்க விட வேண்டும். ஜனநாயக முறையிலே இயங்க வைக்க வேண்டும். அப்போ மிக முக்கியமாக என்ன நோக்கத்துக்காக குழு கூடுகிறது, கூட்டம் கூடுகிறது, அல்ல குடும்பத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு குழுவாக அமைக்கப்பட வேண்டும்? இப்போ புதிய கல்வி சீர்திருத்தத்தில் குழுவாக பிள்ளைகளை குழுவாக கற்றல், கூட்டாக கற்றல், அந்த நோக்கத்தை அடைய விடாமல் பொருத்தமில்லாமல் தடுக்கிறது. மைனஸ் மோசமான மறையான எண்ணங்களை செயல்களை செய்து வர்றது. பாருங்க, ஒரு கோப்பை பாலுக்கு ஒரு நஞ்சு விட்டால் சரி, அவன் மறையான ஒரு சின்ன எண்ணம் இருந்தாலும் அதை நீக்கி விட வேண்டும். அப்போ பொருத்தம் இல்லாமல் காரணமின்றி முரண்பாடுகளை ஏற்படுத்தல். ஒரு காரணம் நியாயம் இருந்தால் அதை கதைச்சி ஏற்படுத்தலாம். இது அப்படி இல்லை, தனிப்பட்ட கோபம். இதனால் பொது விஷயங்களில் அதை சாதிக்கிறது. இது பாரதூரமான பிழைவுகளை ஏற்படுத்துகிறது. அப்போ இது என்ன செய்யுதுன்னா, நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறத தடுக்குது. பாருங்க, இவ்வளோ காலம் நாங்கள் வாழ்ந்திருக்கோம், ஒரு குழுவாக அரசியல் தீர்மானம், ஒரு கட்சி சேர்ந்து ஒற்றுமையாக முடியாமல் இருக்கிறது, முரண்பாடுகள் தான் அதிகரிக்கிறது. இது ஒரு மைனஸ் ஏற்பாடு. வருது ஆதாரம், எவிடன்ஸ் அடிப்படையில் ஒன்றும் இல்லாமல் குற்றஞ்சாட்டுறது, சண்டை பிடிக்கிறது. குடும்பத்திலையும் அப்படி தான், வேலை செய்கிற நிறுவனத்தின் அப்படி, பொது விஷயங்களில் அப்படி. வெறுப்பை, பொருத்தமில்லாத வெறுப்பை பிரதிபலித்தல், தேவையில்லாத செயற்பாடுகள், தேவையில்லாத விடயங்களை, நோக்கத்துக்கு அந்நிய விடயங்களை சேர்த்து கதைத்தல், செவி மடுக்காது இருத்தல். இவர் ஒரு கூட்டம் நடந்தோன்று இருக்கும், இவர் பேப்பரை பார்த்து கொண்டு இருப்பார். அதில் மகத கூட்டத்தில் இல்லாமல் இருக்கலாம். கூட்டத்திற்கு வெளியே உள்ள தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து கதைக்கிறது, இழிவான நக்கலான பொருத்தமில்லாத குறிப்புகளை தெரிவிக்கிறது, நிகழ்ச்சிகளுக்கு வெளியே செயலாற்றுதல். ஆக இதுதான் இந்த குழு வெற்றி பெறுவதற்கு தடையாக உள்ள காரணிகள். இது எங்களுடைய வீட்டிலும் சமூகத்திலும் நாட்டிலும் அபிவிருத்தியை குலைக்கிறது, கற்றலை தடுக்கிறது, சாதனைகளை தடுக்கிறது. எனவே இந்த தீங்கான விளைவுகளில் இருந்து நாங்கள் மாற வேண்டும். இந்த தீங்கான செயற்பாடுகளை குழுவில் இருந்து செய்யக்கூடாது. செய்கின்றவருக்கு சரியான போதனை வழங்கி அவரையும் குழுவோடு சேர்ந்து இயங்குவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஆக குழு முரண்பாடுகளை நீக்குதல், குழுவை வின்வின் தியரி, ஒரு வெற்றிகரமான பாதைக்கு குழுவை அழைத்து செல்வது, அதுக்கு சிறந்த தலைவரை தேர்வு செய்கிறது, நல்ல தீர்மானத்தை எடுக்கிறதினூடாக ஒரு வெற்றிகரமான ஒரு உயர்ந்த ஒரு நெறியை பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம்.